நடிக்கிறத தாண்டி படத்தை தயாரிச்சு கல்லாப்பேட்டிய நிரப்பின ராஜ்கிரண் மாஸ் காட்டிய 5 திரைப்படங்கள். ஒரு நடிகனா சினிமாவுல பிரபலமான ராஜ்கிரண் ஒரு கட்டத்துல நடிக்கிறதையும் தாண்டி படங்கள் டைரக்ட் பண்றதையும் ப்ரொடியூஸ் பண்றதையும் பண்ணிட்டு வந்தாரு. அப்படி இவரோட தயாரிப்புல வெளியாகி பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகி நல்ல வசூல் வேட்டை பண்ண சில படங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராசாவே உன்னை நம்பி. ராமராஜன் நடிப்புல வெளியான ராசாவே உன்னை நம்பி படத்தை ராஜ்கிரண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படம் 100 நாட்கள் தியேட்டர்ல ஓடி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமா மாறிச்சு. 1988ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ராமராஜன் கூட சேர்ந்து ரேகா, பூர்ணம் விஸ்வநாதன், சரிதா இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. 100 நாள் ஓடுனது மட்டும் இல்லாம நிறைய பேரோட ஃபேவரட் படமா இது மாறி இருக்கு. நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எல்லாமே என் ராசா தான். 1995ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ராஜ்கிரணே டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. இந்த படம் தமிழ்ல மரண ஹிட் ஆனதை பார்த்து தெலுங்குல கூட ரீமேக் பண்ணிருந்தாங்க. தமிழ்ல மோகன் பாபு, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் மோனிகா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. மோகன் பாபுவோட கெரியர்லயே இந்த படத்தை ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரண்மனை கிளி. 1993ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நல்ல படங்கள்ல அரண்மனை கிளிக்கு எப்பவுமே ஒரு இடம் உண்டு. இந்த படத்தை ராஜ்கிரணே டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறினதுனால கன்னடத்திலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ராஜ்கிரண், காயத்ரி, வடிவேலு, இளவரசி, விஜயகுமாரின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. வடிவேலோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான படம் எதுன்னு சொல்லலாம். வடிவேலுக்கு திருப்பு முனையாவும் ஒரு நல்ல பெயரையும் வாங்கி கொடுத்த படம் அரண்மனை கிளி. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 8 பாட்டு இந்த படத்துல இருக்கு. ஒரே படத்துல 8 பாட்டு அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இப்ப மாதிரி இல்ல, அந்த காலத்துல நிறைய படங்கள்ல இப்படி பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என்னை பெத்த ராசா. ராமராஜன் நடிப்புல வெளியான படம் தான் இந்த என்னை பெத்த ராசா. இந்த படத்தை ராஜ்கிரண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி படமா மாறல. இந்த படத்துல ராமராஜன், ரூபினி, வினு சக்கரவர்த்தி, ஸ்ரீவித்யா, ராஜ்கிரண், செந்தில், கவுண்டமணி அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இருந்ததுனால இந்த படம் சூப்பரா வரப்போகுது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு நல்ல ஓபனிங். ஆனா படம் ஆவரேஜா இருந்ததுனால போக போக அப்படியே ஃபிளாப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என் ராசாவின் மனசிலே. தமிழ் சினிமாவுல இது ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்குமே காலத்தால அழியாத படங்கள்ல என் ராசாவின் மனசிலே கண்டிப்பா ஒரு இடம் உண்டு. 1991ஆம் ஆண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கஸ்தூரி ராஜா இயக்கத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை தயாரிச்சது ராஜ்கிரண் தான். அவர் நடிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்துல வடிவேல், மீனா இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. வடிவேலு ராஜ்கிரனும் இணைந்த 3வது படம் இது. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல கிட்டத்தட்ட 6 பாடல்கள் இருக்கு. இந்த 6 பாடல்களுமே ஹிட் தான். இந்த படத்துல வடிவேலு ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகரா தான் இருந்தாரு. அதை தாண்டி மிகப்பெரிய ஜாம்பவான்களான கவுண்டமணி, செந்தில் இருந்தாங்க. அவங்க 2 பேரோட காமெடி இந்த படத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்துச்சு. ராஜ்கிரண் எப்பவுமே நம்ம தமிழ் சினிமால கொண்டாடப்பட்ட நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே அவர் எப்பவுமே ஒரு கிராமத்து ஜாம்பவான்னு சொல்லலாம். அவர் எப்போல்லாம் கிராமத்து சப்ஜெக்ட் எடுக்கிறாரோ அப்போல்லாம் படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அதை நம்பிதான் அவர் டைரக்ட் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது, நடிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து படங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தாரு. தமிழ் சினிமால ரம்பாவை விட பெருசா தொட வச்சிருந்தது ராஜ்கிரண் மட்டும்தான். அதனாலேயே இவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவலா இருக்கும். இவர் ஒரே நேரத்துல எத்தனை பேர் தூக்கி போட்டு அடிச்சாலும் அது நம்புற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இவரோட பவர் தான். அதுவும் இவர் சாப்பிட்றத பார்க்கிறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ராஜ்கிரண பெர்சனலா பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி பிடிக்கும்னா அவர் பண்ண படங்கள்லயே உங்களோட ஃபேவரட்டான படம் எது, எந்த படத்தை நீங்க நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.